சிஎஸ்கே நல்லா விளாட்ணுன்னு பார்த்தோம். ஆனால் நல்லா விளாட்ல. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணல, பவுலிங்கும் ஒழுங்காக பண்ணல, பேட்டிங்கும் ஒழுங்காக பண்ணல. இந்த வாட்டி தோனிக்கு பதிலாக வேறு யாராச்சும் எடுத்துருந்தால் வின்னாக இருக்கலாம். அவர் விளாடுறதே ரிட்டையர்ட் ஆகிடுதே பெஸ்ட். ஓப்பனிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு மெயின் இது சென்னை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான் அடிக்க முடியாது எவ்ரி மேட்ச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ரெண்டில் அவுட் ஆடுவான். அதுக்கப்புறம் திரிபாட்டி கான்வே திரிபாட்டி ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. கான்வேயும் இந்த மேட்ச் அடிக்கல, நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணுவான் கான்வே. பட் தோனி வந்தாலும் என்ன பண்ணுவான் தோனி 105 runs of 81 balls இம்பாசிபிளாக இருக்கும். ஒன் திங் சிஎஸ்கே சேஞ்ச் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா 10 ஓவரில் ஒயிட் +4 போதில் அதுதான் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அது என்ன பண்ணலான்னா தோனி லைட்டாக ஃபார்வர்டாக வரணும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்தால் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்தால் அதுக்கப்புறம் தான் தோனி வந்தால். அந்த மிஸ்டேக் தோனி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். லைக் விஜய் சங்கர் ஃபஸ்ட்டு துபே வரணும், அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வரணும். இந்த மேட்ச்சில் விஜய் சங்கர் ஃபஸ்ட் வந்தால் அதுக்கப்புறம் துபே வந்தால். அந்த மிஸ்டேக் சிஎஸ்கே பண்ணாங்க. ஓவராலாக இந்த ஓப்பனிங் தொடர்ந்து சொதப்பிட்டே இருக்கு சிஎஸ்கேல. இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ணோன்னா கான்வே ருத்ராஜ் கைக்வாட் அது மெயின் பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்லும் கான்வே ருத்ராஜ் கைக்வாட் அது பெஸ்ட்டு ஓப்பனிங். 1 down ரச்சின் ரவீந்திரா பெஸ்ட்டு. அது வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 100 அடிப்பாங்க 10 overs 5 ஓவர்ஸில். நல்லா லோக்கல் தான், ஆர்சிபி ஃபேன் நான். இருந்தாலும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண தான் வந்தேன். ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. தோனி மேலே எவ்வளோ தான் ப்ரெஷர் போடுவீங்க, அவருக்கும் வயசாகுதுன்னா தப்பாக சொல்லலை. அடிக்கணுன்றாங்களே, முதல்ல இருக்கவங்க அடிச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பவர் ஹிட்டர்ஸ் நம்மளுக்கு தோனி மட்டும் இருக்காங்க, ஏன்னா பவர் ஹிட்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் டீமில். ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்குமே ரொம்ப கொலாப்ஸாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி இருக்குது அந்த பேட்டிங்? போலிங் ஒழுங்காக ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தால் கூட 160க்குள்ளே கண்டென்ட் பண்ணியிருக்கலாம். அது கூட பண்ணலை. மேபி அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்த அப்கமிங் மேட்சஸில் கரெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி லாஸ்ட் சீசனில் இருந்த அந்த ஸ்குவாடுக்கும் இந்த ஸ்குவாடுக்கும் ஹிட்டர்ஸே இல்லை அப்படின்றாங்க. ஹிட்டர்ஸ் இருக்காங்க, டெல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி, வேறு எதுவும் இல்லை. டெல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓவராலாக இன்னைக்கு 3rd மேட்ச் தோற்றுருக்காங்க. அதெல்லாம் வந்துடுவாங்க ப்ரோ, கம்பேக் பண்ணிவிடுவாங்க. ஃபைனல்ஸில் எங்களோட ஆடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்த மேட்ச்சில் அடுத்த மாதம் ஒரு மேட்ச் இருக்குது ஆர்சிபியோட, பெங்களூரில் சந்திப்போம் சிஎஸ்கேவோட. சரி ப்ரோ, தேங்க்யூ. மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, பேட்டிங் ஆர்டர் சரியில்லை. மேபி நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணணும். 3 மேட்சும் இதே ஒரு குற்றச்சாட்டு தான் இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம், பேட்டிங் லைனப் சரியில்லை, மிடில் ஆர்டரில் பேட்டிங் சரியில்லை, ஆனால் சேஞ்ச் பண்ணுறதில்ல. எப்படி லைக் அது கேப்டன் கிட்ட தான் கேட்கணும். தோனி எப்போவுமே வந்து என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018 வந்து வாட்சனை இறக்குனார். ஆர்சிபியில் வந்து வாட்சனை வந்து வாய்ப்பே தராமல் அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, ஆக்ஷனில் வெளியே விட்டாங்க. ஆனால் அவரை வச்சு ஒரு சீசனை வின் பண்ணார். அந்த மாதிரி ராகுல் திரிபாத்திக்கும் இதில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய ஓப்பனிங்கில். இதுக்கப்புறம் ஓப்பனிங் வருவார் ராகுல் திரிபாத்தி. ஆக்சுவலாக இந்த மேட்ச் ராகுல் திரிபாத்தி தான் அடிச்சிருப்பார். டாப் ஆர்டர் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகுது. ருத்ராஜும் கான்வேவும் ஓப்பனிங் வரணும். மிடில் ஆர்டரில் தூபே வந்து வந்தவொடனே அடிச்சு ஆடணும். அதுக்கப்புறம் ஜடேஜாவும் வந்து கொஞ்சம் டாட் பால்ஸ் ஆடுறாரு. அவரும் ஹிட்டிங் எல்லாருக்கும் தெரியும், அவரும் ஹிட் பண்ணணும். தோனி வந்து அவரும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிருக்காரு, அவரோட ஸ்பார்க் எல்லாருக்குமே தெரியும். அவரும் வந்து ஹிட்டிங் ஆடணும். மிடில் ஆர்டரு கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்குது. டாப் ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு கான்வேவும் ருத்ராஜும் இறங்கி 1 down ராகுல் திரிபாத்தி இறங்கினா சான்ஸ் இருக்குது. ப்ளே ஆஃப் கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். பட் பார்ப்போம்.